வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா பக்ரைன் நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் ஏரியா. ஸோ நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்கலாம், ஆயிரக்கணக்கான ஸ்கிராப் பண்ணக்கூடிய கார்கள் நிற்குது. ஸோ இந்த இடத்துக்கு, இந்த பிஸ்னஸுக்கு சொந்தக்காரான ஒருத்தர் தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இந்த பக்ரைன் நாட்டில் ஸோ இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஸ்தாபனத்தை கர்த்தர் அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் தான் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதர் மைக்கேல் அவர். ஸோ அவருடைய சாட்சி ரொம்ப அற்புதமானது. அவருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் என்னங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள. பரம்பரத்துல ரோமன் கத்தோலிக்கல ஒரு பைபிள் எங்க வீட்டுல உண்டு. ஒரு நாள் தொட்டு கூட கும்பிடுதான் செய்வோம், அதை ஓபன் பண்ணி பார்த்தது கிடையாது. சுத்தமா பிடிக்காது, அப்படிதான் இருந்தோம். ஆனா அவங்க ஒரு நாள் எனக்கு நான் டூட்டில இருக்கும்போது அவங்க எங்க வீட்டுக்கு போய், ஏன்னா அவங்க என்னை கண்டோன்னு ஓடிவாங்க. நான் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவேன், அது அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு புறா நேரா என் மேல முட்டதுக்கு வருது. நான் கண்ணு திறந்து இருக்கும் போது கண்ணை மூடுறா புறா வருது, உடனே கண்ணை திறந்து பார்த்தா ஒண்ணும் இருக்காது, திரும்ப கண்ணை மூடாது. அப்போ அதுக்கு பிறகு இப்படி அதாவது நான் இப்படி சரியா எப்படி வந்தாலும் அந்த புறா வருது. நானும் என்னுடைய மனைவியும் 2003 ஜனவரி 10ஆம் தேதி பிள்ளைகள் 2 பேரும் வீட்டுல விட்டுட்டு நாங்க போய் 2 பேரும் தனியா யாருக்கும் தெரியாம போய் அங்க போய் நாங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் இந்த பக்ரைன் கண்ட்ரியில உங்களை பாக்குறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஈடன் டிவிக்கு நீங்க டைம் கொடுத்தது ரொம்ப பாக்கியமா கருதுறோம். கண்டிப்பா. ஆக்சுவலி உங்களுடைய லைஃப்ல இப்போ பக்ரைன் நீங்க இவ்வளவு வருஷமா இருக்கிறீங்க. ஸோ சின்ன வயசுல உங்க வாழ்க்கை தமிழ்நாட்டுல எந்த இடத்துல, எந்த பகுதியில் ஆரம்பிச்சது? தமிழ்நாட்டுல திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல முன்னாடி நாங்குநேரி தாலுகாவா இருந்துச்சு. இப்போ திசையனுலை தாலுகாவா வச்சிருக்கிறாங்க. ஒரு கிராமம் தான், சின்ன கிராமம். என்ன அங்க நாங்க எப்படின்னாச்சுன்னா ரோமன் கத்தோலிக் பாரம்பரியத்துல நாங்க பிறந்து வளர்ந்து அப்படி வளர்ந்தோம். ஆனா அந்த நாட்கள்ல இருந்து இந்த வாலிப நாட்கள்லாம் கழிச்சு கொண்டு தேவன் அவருடைய திட்டத்தை என் வாழ்க்கையில, அதுதான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா அப்போ நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஆறாயிரம் பைபிள் ஆண்டவரை பற்றி தெரியும், மொழியே இயேசுவை பற்றி தெரியும். வேற எதுவும் அங்கே உள்ள பைபிள் வழி, ஏன்னா பைபிள் நான் வாசித்ததே கிடையாது. பைபிள் வளர்ந்ததுனால பைபிள் வீட்டில் மொத்தத்தில் ஒரு பைபிள் இருக்கும். அதுவும் எங்களுக்கு எப்பமாவது ஒருக்கா ஃபாதர் சொல்லுவாருக்கு சர்ச்சுக்கு கொண்டு வாங்கன்னா நான் தொட்டது கூட கிடையாது. தொட்டுனா கூட 4-5 தடவை தொட்டு கும்பிட்டு தான் எடுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி இது, ஏன்னா அது தொடை எதுவும் அது பைபிள் பரிசுத்தம். ஆமா, அங்க என்ன சொல்லுவாங்க, அம்மா அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அப்பா வண்டி மாடு, அந்த காலத்துல வண்டி மாடு வச்சிருப்பாங்க. வண்டி மாடு அடிக்கிறது அவங்க ரொம்ப ஃபேமஸ். இந்த காலத்துல இப்போ லாரிலாம் வச்சிருக்கும் போது அவங்க அப்போ ரொம்ப நேர்மையானவங்க, ரொம்ப நல்ல குழந்தை பேரு. எனக்கு ஒரு மூத்தது அண்ணாச்சி, அதுக்கு இடத்துல ஒரு 2 அக்கா, ஒரு தங்கச்சி. நாங்க மொத்தம் 5 பேரு. இதுல அதாவது எங்க மூத்த அண்ணனுக்கும் எனக்குமே 18 வயசு டிஃபரெண்ட். 18 வயசு. நீங்க வளரும் போது இப்படி வளர்றீங்க, அப்படி காண்டவர் தெரியுது. பட் ஆனா உங்களுக்கு பைபிளை பத்தியான ஒரு எதுவுமே தெரியாம சர்ச்சுக்கு மட்டும் போவீங்க, வருவோம். சர்ச்சில் போயிட்டு சிறுவத்தை தொட்டு கும்பிட்டுட்டு வரணும், காணிக்கை போட்டு வருவோம். அந்த மாதிரி அந்த இதுதான் நார்மலா. அந்த மாதிரி வளரும் போது எப்படி வளர்ந்தீங்க நீங்க? ஒரு எப்படி கேரக்டர்ல எப்படி இருந்துச்சு? கேரக்டர்னா ரஃப் அண்ட் டஃப், பயங்கர ரஃப்பாக தான் இருப்போம், இது பண்ணி பேசும். ஆனா அந்த ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, எதுக்காண்டி இதை நான் மென்ஷன் பண்றேன்னா, ரோமன் கத்தோலிக்கர்கள் இருந்ததுனால கெட்ட வார்த்தை போடுறத யாருமே அதை பெரிய குத்தமா, அது ஒரு பெரிய குற்றமானு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எனக்கு இது எப்போ எனக்கு இதாச்சுன்னா, எங்க அண்ணாச்சிக்கு கல்யாணம் முடியும் போது அவங்க சிஎஸ், இப்போ எங்க அண்ணனுக்கு சிஎஸ். எங்க அண்ணி கெட்ட வார்த்தை பேசுறதே பிடிக்காது. அப்போ அங்க அண்ணி தங்கச்சி, அவங்க அம்மா, அதே போல ஊர்ல போய் நான் அவங்கள கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எங்க அன்னிக்கு ஊர்
அங்க போகும்போது இந்த கெட்ட வார்த்தை பேசாது எனக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். நாங்க எல்லாம் கெட்ட வார்த்தையை தான் பேசுறோம், எதுக்கு எடுத்தோம் கெட்ட வார்த்தை பேசுறோம், அப்படி வளர்ந்துருக்கோம். கெட்ட வார்த்தை பேசலன்னா ஆம்பளை கிடையாது, அந்த மாதிரி அந்த வீரம் கிடையாது அப்படின்னு. அந்த வாலிபாலுக்குள்ள போட்டி போட்டு கெட்ட வார்த்தை அதிகமா பேசி நாங்க கேசட் ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு எனக்கு வந்து அப்படி அந்த அளவுக்கு அந்த கெட்ட வார்த்தை வந்து ரொம்ப சகஜமா. அதுல அதுவும் அந்த காலத்துல வந்து டேப் ரிகார்டு வந்து நாங்க படிக்கும் போது அந்த டேப் ரிகார்டுல வந்து 90 கேசட்டை ஓபன் பண்ணி அதை 120 ஆக்கி அதுல பேசி ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு கொடுத்து கடைசி அவ்வளவு கெட்ட வார்த்தை போடும், அவ்வளவு பேசும் கெட்ட வார்த்தை பேசும். வேற எந்த பழக்கமும் எனக்கு நான் காலேஜ்ல ரொம்ப இதுதான் பண்ணோம். அவருக்கு கரஸ்பாண்டருக்கு பிடிக்கும், சிராஜுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்னா நான் தண்ணி சிகரெட்டு இந்த பெண்கள் அதாவது லவ் பண்ணிட்டு பின்னாடி எந்த கேரக்டரும் கிடையாது. ஆனா ஒரே இந்த கெட்ட வார்த்தை இருக்கிறதுனால அடிப்படி சண்டை இதுதான், பயங்கர சண்டை. அதுவும் அவர் சொல்லுவாரு, எப்ப நீ உனக்காண்டி பண்ண மாட்டேங்க அடுத்தவங்களுக்காண்டி நீ சண்டை போடுற எடுப்பாரு. இப்படி எல்லாம் அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனா உடனே என்ன பண்ணுவாருன்னா அங்க வந்து ரோமன் கட்ல இருந்து ஃபாதர்ஸ் வந்திருப்பாங்க. முதல்ல என்னைய தலையில கை வச்சு ஃபாதர் வச்சு இவன்ட்ட இருக்க பிசாசியை கெட்டுங்க, ஏன்னா இவன் மூலமா இல்லை. ஆனா நான் ஒண்ணுமே செய்யறது கிடையாது. நாங்க கண்ணை காமிச்சோன்னா எல்லாரும் அங்க சண்டை நடந்துன்னா இதான், ஏன்னா எல்லாரும் அங்க ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க பசங்கள்லாம். அதுல நானும் என்னோட ஃப்ரெண்டு மனோகர் அக்ஸ்டேஷன் போய் அவன் சிஎஸ்ஐ நான் இந்த பைபிளை பற்றி சொல்றது கொஞ்சம் அந்த பையன் சொல்லியிருக்கான். அவன் எனக்கு க்ளோஸ். நாங்க ரெண்டு பேருமே எனக்கு எங்களுக்கு பேரே 2 பேருக்குமே வெஜிடபிள் ரவுடி. ஏன்னா நாங்க 2 பேருக்குமே எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. இது கெட்டவழி தண்ணி அடிக்கிறேன்னு இதுக்கெல்லாம் போட்டு ரொம்ப அடிச்சு திருத்துவோம், அப்படிலாம் பண்ணிருக்கோம். கருத்துடைய வார்த்தைகள் வந்து அப்போ நம்மளுக்கு உள்ள போகல, மேலாட்டுல கருத்துடைய வருது. ஆனா அப்பவுமே ஃபாஸ்டிங் எல்லாம் இருந்து அந்த பழக்கத்துல தான் நான் காலேஜ் முடிச்ச உடனே நெக்ஸ்ட் பகரீன் வந்து 35 வருஷம் ஆச்சு. பகரீனுக்கு வரும்போது இங்க வந்த பிறகு நான் அதே 11 டேஸ்ல ஃபாஸ்டிங் இருக்கும்போது நகை வெட்ட மாட்டேன், தாடி சேவிங் பண்ண மாட்டேன், முடி வளர்த்துருப்பேன். இப்படி அந்த மாதிரி, அதாவது இதுதான் இந்த ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை, அந்த மாதிரி நினைச்சிடறோம். இந்த பாஸ்டிங் மூலமா ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்ட்டு. ஆனா முட்டு போட்டு நிற்பேன். முட்டுனா சாதாரண மணிக்கணக்கில், அதுவும் மண்ணுல அங்க அரசு வந்து இந்த 11 டேஸ்ல வந்து சிலுவப்பாதைன்னு சொல்லுவோம், அது ஃபுல்லாவே முட்டு போட்டு நிற்பேன். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, ஃபுல்லா எந்திரிக்கவே மாட்டேன். வேளாங்கண்ணிக்கு நான் போயிருக்கிறேன். முட்டு அந்த அளவுக்கு இதுல இருப்பேன் உண்டு. ஆனா எனக்கு வந்து இந்த பைபிளை தூக்கிட்டு வரவங்கள பிடிக்காது. பெண்டிகாஸ்ட் அவங்கெல்லாம் அதான் எங்க ஊர்லயே ஒரு பெண்டிகாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சொந்தம் தான், ஒரே வீடுதான். நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது கோவத்துல எங்க ஊர்ல அவ்வளவு பேரும் சேர்ந்து எல்லா ஆட்களும் சேர்ந்து போய் அந்த அவங்க மேல அடிச்சு நல்லா இந்த கொட்டு அடிச்சு கைத்தடி பிரேயர் பண்ணுவாங்க. அவங்க எல்லாரும் இருக்க, நாங்க போய் அதை உடைச்சி அவங்கள அவங்களும் அடிக்கல, அவ்வளோத்தையும் எடுத்து தூரப்பட்டு அவங்க அப்படி இப்படியும் இருப்பாங்களா, அதை கூட நாங்க ஒரு அதாவது என்னன்னா அவங்களுக்கு மோசமா தான் சொல்றோம். நம்ம போய் ஒரு சண்டை போட்டு நம்ம போய் அடிக்க போறோம், ஒரு எதிர்த்தா தானே நம்ம திருப்பி சண்டை போட முடியும். அவங்க வந்து பிரேயர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அல்லலியா கூட்டம் இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அப்படிலாம் இருந்தது. இங்க பவரினுக்கு வந்த பிறகு அதே மாதிரிதான். எந்த வயசுல நாங்க வரும்போது 23 வயசு. 23 என்ன சம்பளத்துல உள்ள வரீங்க? நான் ஃபர்ஸ்ட் வரும்போது என்னுடைய முதல் சம்பளம் வந்து 15 டினார், பஹ்ரைன் டினார். அப்போ வந்து இந்தியன் மணிக்கு வந்து 700 ரூபா. அப்போ ஆமா 700. எங்க பஹ்ரைன் பைசா வந்து வெறும் 15 டினார் தான் இருந்தோம். நான் வந்து நான் டிப்ளமா மெக்கானிக் படிச்சுட்டு வந்ததுனால இங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த கார், நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் தான். ஸோ ஆட்டோமொபைல் கார் சம்பந்தமா மெக்கானிக் வேலை கத்துக்கிட்டு 3 மாசத்துல நான் அடுத்த ஆண்டவர் கிருபையா ஆமா அடுத்த கேரேஜ்ல வேலைக்கு போனேன். அங்க இருந்து அடுத்த ஒரே வருஷம் கரெக்டா நான் பிப்ரவரி 17ஆம் தேதி பஹ்ரைனுக்கு வந்திருக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் மே 3ஆம் தேதி சொந்தமா
சொந்தம் அந்த பகரீன்ல கேரேஜ். இது வந்து ஒரு பெரிய பெரிய இது வந்து என்ன, இங்க பேக்ரவுண்ட் அண்ணன் வந்து எங்க அண்ணாச்சி இங்க இருந்து அவங்க வந்து 73 பகரீன்ல இங்க வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. அதனால எங்க அண்ணாச்சி, ஏன்னா எங்க அண்ணாச்சி வந்து எங்க அப்பா மாதிரி 77 வித்தியாசம் சொல்றீங்க. ஆமா, அப்ப நீங்க இங்க கேரேஜ் ஆரம்பிக்கிறீங்க. இங்க சொந்தமா கேரேஜ் ஆரம்பிச்சு இங்க மூவ் பண்ணி லைஃப்ல அப்ப என்ன மூவ் பண்ணீங்க? அப்போ நான் ஃபர்ஸ்ட் போறது 94 தான் ஊருக்கு போறேன். 94ல ஆமா, 6 வருஷம் 6.5 வருஷம் போறீங்க. போறேன். வீட்டு ஜூலைல போறோம். வீட்டு நினைப்பு வரலையா இல்ல? வீட்டு, ஆனா அதுதான் என்ன சொல்றதுன்னா, நம்மளுடைய உண்மையான கட்டுப்பாடு. நம்ம வீட்டுக்கு குடும்பத்துக்காண்டி தங்கச்சி கட்டி கொடுக்கணும், அக்கா கட்டி கொடுத்தாச்சு, தங்கச்சி கட்டி கொடுக்கணும், தங்கச்சி கட்டி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், அப்படி அந்த மாதிரி. ஆனா மேரேஜ் ஆகல எனக்கு. பிறகுதான் சிச்சுவேஷன் மாதிரி நான் ஊருக்கு போயிட்டு நான் கல்யாணம் முடிச்சுட்டு தங்கச்சிக்கு ரெடி பண்ணி மேரேஜ் முடிஞ்ச உடனே ஃபேமிலி லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. மேரேஜ் அதே அவங்க வந்து பாவம் சின்ன பிள்ளை, அவங்க வயசும் எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம். அப்போ என்னுடைய ஒய்ஃபுக்கு கல்யாணம் முடியும் போது 20 வயசு தான் ஆச்சு. அப்போ அவங்களுக்கும் புதுசு. அப்போ நாங்க பாரம்பரியம், அதாவது என்ன சாதாரண நம்மளுக்கு இந்த கெட்ட வார்த்தை பேசுறது அவங்களுக்கு ஆமா ஷாக்கிங். சில நேரம் அவங்க சொல்லுவாங்க, நீங்க இப்படி கெட்ட வார்த்தை பேசுறீங்க, நான் பேச மாட்டேன். அப்போ நான் எக்ஸ்ட்ரா பேசுவேன். அவங்க இருந்து அழுவாங்க. ஏன்னா அப்படி அழுதா கூட அதை விடுறது கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு அந்த ஹார்டாட்டு உள்ள பஹ்ரைன் வந்துட்டோம். பஹ்ரைன் வந்த உடனே நான் இங்க அதுக்கு ஒரு கம்பல் பண்ணி அவங்கள ஆர்சி சர்ச்சில், இங்க ஆர்சி சர்ச்சில் நாங்களும் அந்த சொல்லுவாங்களே கமிட்டியில உள்ள ஒரு ஆள் மாதிரி நாங்க இங்க பெரிய, இங்க நாங்கெல்லாம் ஒரு முக்கியமான ஆட்கள். அப்போ இவங்கள வந்து ரோசரி, அதாவது ஜெவமாலைன்னு சொல்லுவாங்க, ஜெவமாலை படிக்க வச்சு அந்த அந்த மந்திரத்தை படிக்க வச்சு இவங்கதான் பஹ்ரைன்ல வந்து தமிழ் சர்ச்சுக்கு கிறிஸ்தவ சபைக்கு இவங்கதான் லீடர். அதை நடத்தணும் வாரந்தோறும். அது மாதா நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் வச்சிருந்தோம். நீங்க அப்படியே வர்றீங்க, ஃபேமிலியாவும் இருக்கிறீங்க இல்லையா? அப்புறம் பிசினஸ் நல்லா டெவலப் ஆகிட்டே போதா? பிசினஸ்ல மிராக்கிள் நல்லா இருக்குதா? இப்படி என்ன பண்றீங்க நீங்க? பிசினஸ் வந்து நாங்க நல்ல பிசினஸ் ஆகி நல்ல இதுல ஒரு லெவல் நாங்களுமே, அதாவது எனக்கு குழந்தை 2 பேர், பையன் 1 பொண்ணு. 95ல ஆமா பையன் பிறந்தா, 97ல பொண்ணு பிறந்தாங்க. 2 பேரும் 2 பேருமே நல்லா வளர்ந்து வர்றாங்க. அப்போ நாங்க நல்ல சம்பாத்தியம் உண்டு, நல்ல கேரேஜ். அப்போ வந்து பெரிய கேரேஜ் எடுத்துச்சு, சொந்த கேரேஜ் எடுத்துச்சு. அதுக்கு பிறகு பெரிய கேரேஜ், சொந்த கேரேஜ் ஆஃப்ல இருந்து அதுக்கு பிறகு சொந்த கேரேஜ், நல்ல இன்கம் வருது. இந்த இதுல வந்து நான் நிறைய, இது கல்யாணத்துக்கு முன்னாடி, என்னுடைய மேரேஜுக்கு முன்னாடியே நான் கோடிக்கணக்கில், அப்பவுமே கோடி சம்பாதிச்சிருக்கிறேன். ஆனா ஒண்ணுமே என் கையில கிடையாது. எல்லாரும் குடும்பம், ஃபேமிலி. ஆமா, அண்ணன் அப்படி அந்த கேரேஜோட சேர்த்து அண்ணன் கொடுத்துட்டேன். அதுக்கு ஆமா கல்யாணம் இல்ல கல்யாணத்துக்கு பிறகுதான் நான் வெளியே வர்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பிறகு அவங்களுக்குள்ள போச்சு. இப்படியா ஒவ்வொரு கல்யாணம் முடிஞ்ச பிறகு தங்கச்சி கல்யாணம், அது நான் தான் ஃபுல்லா செய்தேன். தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு தங்கச்சி ஹஸ்பண்ட் அங்க கொண்டு வர்றதுக்கு விசா எடுக்கணும். ஏன்னா விசா வந்து அப்போ வந்து 550 டினர், அப்போ ஃப்ரீ விசா, காசு கொடுத்து வாங்கணும். அப்படி குடும்பத்துக்காண்டி அப்போ இப்படி ஸ்டெப் எடுக்கணும். 2 குழந்தை, எங்க 2 குழந்தைமே இங்கதான் பிறந்திருக்காங்க. 2 பேருமே ஆபரேஷன். 2 ஆபரேஷன் சிசரிங்கும் போது ரொம்ப காஸ்ட்லி. பிள்ளைகளை பார்க்க, அதாவது பாருங்க குவாலிட்டி. அப்பவும் கூட இந்த சர்ச்சில் உள்ளவங்க இதெல்லாம் இருந்து, எந்த இது இருந்தாலும் பண உதவி வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. அப்பவும் பையன் வந்து அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல்ல தான் பிறக்கிறாப்ல. சிசிரியன்னா அப்போ வந்து ரொம்ப பயங்கரமான ரேட். பொருளாதார ரீதியா நல்லா இருந்தீங்க, நல்லா. ஆமா, அந்த இதுல இருக்கிறோம். இப்போ வந்து அப்படி வரும்போதுதான் 2002 2000ஓட எங்க அண்ணாச்சி இங்க இருந்து காலி பண்ணி போயிட்டாங்க. நாங்க இங்க எனக்கு கேரேஜ் இருக்கு. ஆமா, 2002ல அப்போ வந்து நான் ஆண்டவர் எப்படின்னாச்சுன்னா, நாங்க எனக்கு வந்து இந்த பெந்தேகோஸ் வந்து சுத்தமா பிடிக்காது. அந்த மாதிரி எங்க கேரேஜ்ல வேலை பார்க்க பையன், ஒரு பையன் வந்து பாக்குறதுக்கு ஒரு பாஸ்டர், அவங்க இடத்துல அவங்க கூட உள்ளவங்க 2 பேரும் வந்து பார்க்க வருவாங்க. நாங்க வந்து அவங்கள பிடிச்சி என்கிட்ட பைபிளை பற்றி சொல்ல வருவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய இந்த ஊழியத்தை சொல்ல வருவாங்க. நான் எனக்கு பிடிக்காது. இதுல முக்கியமா நான் இன்னொரு குறிப்பு சொல்ல விட்டுட்டேன்.
நான் இங்க வந்திருக்கும் போது எனக்கு பைபிளே நான் இது வரைக்கும் பைபிள் நான் படிச்சதே கிடையாது. சொன்னீங்க. ஓகே ஓகே. இது அது வரைக்குமே நீங்க படிச்சதில்ல? படிச்சதே கிடையாது. நான் என்னுடைய பரம்பரத்துல ரோமன் கத்தோலிக்கல ஒரு பைபிள் எங்க வீட்டுல உண்டு. அது இருக்கும். அப்ப ஒரு நாள் தொட்டு கூட கும்பிடுதான் சொல்லும்போது அதை ஓபன் பண்ணி பார்த்தது கிடையாது. அப்படி இருந்தாரு. இவங்கதான் படிக்க வச்சாங்க. அப்போ எனக்கு படிப்படியா கொஞ்சம் ஆண்டரை கூட கொஞ்சம் தேட சொல்லுங்க. அப்பதான் ஃபாஸ்டிங் வந்து ஃபுல் இங்க உள்ள முஸ்லீம் இருப்பாங்கல்ல அவங்களே மாதிரி ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். பகல் முழுவதும் நான் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பாடு. அவங்களாவது ஃபுல்லா நைட் ஃபுல்லா சாப்பிடுவாங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு நாள் நேரம் நைட் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஒரு நேரம் சாப்பிடும், அதுவும் வெஜிடபிள் மட்டும். தண்ணியும் அதுக்கு பிறகு குடிக்க மாட்டேன். இப்படி அந்த டைம்ல நகை வெட்ட மாட்டேன். பக்தியில இருந்தேன். ஆனா அது எல்லாம் இதுதான் வழி அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். 2002ல ஒரு இந்த இந்த ஊழியக்காரங்க இவங்க வந்து இங்க வரும்போது இவங்கள எரிச்சல்ல பேசுவேன். பெண்டிகாஸ்ட் சுத்தமா பிடிக்காது. அப்படிதான் இருந்தோம். ஆனா அவங்க ஒரு நாள் எங்க எனக்கு நான் டூட்டில இருக்கும்போது அவங்க எங்க வீட்டுக்கு, ஏன்னா அவங்க என்னை கண்டோன்னு ஓடுவாங்க. நான் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவேன், அது அவங்களுக்கு பிடிக்காது. அதனால அவங்க போயிருவாங்க. ஒரு நாள் அவங்க ஒவ்வொரு வீடா சந்திக்கிற மாதிரி என்னுடைய வீட்டுக்கும் சந்திக்க போயிருக்காங்க. என்னுடைய மனைவி கிட்ட இருந்து போய் நான் வேலை முடிஞ்சு போறேன். அவங்கள பார்த்த உடனே நான் அவங்க ரூம் உள்ளே போகல, அப்படியே நான் வெளியே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பண்பு நம்மகிட்ட உண்டு. நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வர்றேன், பிரியாணி வாங்கிட்டு வர்றேன். வீட்டுல வந்து ஆள் இல்லை. என்னன்னு கேட்க, உங்களை கண்டு நீங்க உள்ள வரலன்னா இவங்க ஏதோ அவங்க பயந்து போயிட்டாங்க அப்படின்னாங்க. இதுதான் உண்மை. ஆனா நான் என்னுடைய மனசு வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிறது. அப்படி இருக்கும்போது இவன் மறுநாட்டியும் வர்றாங்க. அங்க வந்து அந்த பையனை, இன்னொரு பையன் என்னுடைய வேலைக்காரங்கிட்ட அவங்க பேச, ஏன்னா அவங்க அங்கதான் சர்ச்சுக்கு போறான். இந்த பையன் ஜான் ஒரு பையன். அப்ப அவனை தேடி வராங்க. அப்ப நான் நேற்றுக்கு உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன், நீங்க போயிட்டீங்க. அதுக்கு பிறகுதான் ஏன்டா அவங்க பேச விடுறாங்க. பையன் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அப்ப இப்படி அவனை அடிக்கடி தேடுவாங்க, நான் கண்டுக்க மாட்டேன். ஒரு நாள் அவனை என்னுடைய ஃபேமிலி எல்லாம் லீவுக்கு ஊருக்கு போயிருக்கேன். இங்க வந்து ஜூலை ஆகஸ்ட் லீவ். இவங்க ஊருக்கு போயிருக்கும் போது நான் என்ன அங்க இருக்கிறேன், இவங்க வர்றாங்க. அப்ப இவங்க பேச்சு கொடுக்குறேன், ஏன்னா நான் ஃப்ரீயா இருக்கிறதுனால. அப்போ அவங்க சொல்லுவாங்க இப்படி ஆளுக்கலாம். அப்போ அந்த டைம்ல என்னுடைய வீட்டுல வந்து ஒரு செப்பரேட் போர்ஷன் உண்டு. அதை நான் ஒரு பையனுக்கு வாடகை கொடுத்துருக்கேன். வாடகை நான் வச்சிருக்கிறேன். அந்த பையன் வந்து பெந்தேகோஸ். அவன் வந்து அங்கதான் எங்க கம்பெனி பக்கத்துல தான். அவங்ககிட்ட நிறைய ஒர்க் கொடுப்பாங்க, மெக்கானிக் கொடுப்பாங்க. டர்னர் இதுல அவன் வந்து அக்கௌண்ட். ஸோ அவன்கிட்ட அந்த ஒர்க்கு கொடுக்க போகும்போது அவன்கிட்ட சொல்றேன், டே இங்க இருக்கான் ஒரு பையன், உங்க பெந்தேகோஸ். இப்படிதான் பேசுவேன், உங்க பெந்தேகோஸ் போய் அங்க இருக்கிறான், நம்மகிட்ட வந்திருக்கிறான், நீ அவனை கூட்டிட்டு போங்கன்னு. அப்ப வாங்க காட்டுங்கன்னு சொன்னோம். அவங்க கூட போய் கூட்டிட்டு போய் அவங்களை போய் காட்ட போறேன். அங்க போய் இந்த பையனோட இங்க வா அப்படின்னு வந்தோடனே எட்வின் இந்த பையன் பேரு. இப்படி உங்க இப்படிதான் அவன்கிட்டையும் பேசுறேன், உங்க பெந்தேகோஸ்டா, நீ அவங்ககிட்ட பிரேயருக்கு போ அப்படின்னு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சது ஒன்லி ரோமன் கத்தோலிக், சிஎஸ்ஏ, பெந்தேகோஸ், இவ்வளவுதான் தெரியும். தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது எனக்கு. அப்பதான் கொஞ்சம்லாம் சிபி அவங்க ஒயிட் வேன் போயிட்டு போறாங்க. சிபிஎம் இப்பவும் எனக்கு சரியா தெரியாது, அது இப்பவும் சொல்லிடுவேன், ஒத்துக்கிடுவேன். எனக்கு என்னுடைய குறி வந்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சோ எனக்கு அதை பத்தி தெரியாது. அப்போ அவன் சொல்ற, நான் இதாக்கும் சிபிஎம் எதா நட, நான் அப்பவும் கிண்டல் தான் சொல்றேன். எனக்கு கிண்டல், நீ போடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, பெந்தேகோஸ் நடாதும் போடா அப்படிங்க. அதெல்லாம் நான் போக மாட்டேன். நான் சொல்லி நீ போகலையா, அப்ப நான் வரேன். இப்படிதான் முதல்ல நான் சர்ச்சுக்கு மீட்டிங் போறேன். அங்க போனோம்னா ஏன்னா நான் கேரேஜ் ஓனர் அப்படிங்கறதுனால எனக்கு 3 வருஷம் கொடுத்துருவாங்க. நான் மதிப்பு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ல உட்காருங்க. அங்க எனக்கு பாட்டு பிடிக்கிறது நல்லா பிடிக்கும். ஏன்னா நான் சிஎஸ்சிங்க அன்னைக்கு சர்ச்சுக்கு அங்க போவேன், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல திட்டுவலிக்கு. அப்ப அங்க பாட்டு பிடிச்சி, ஏன்னா ரோமன் கத்தோலிக்ல வந்து எல்லாரும் பாட்டு படிக்க மாட்டாங்க, கொயர் மட்டும் தான் படிப்பாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன், எனக்கு இது பிடிக்கும். அப்ப பாட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி ஆமா, நானும் பாட்டு படிக்க கை தட்டி ஓ அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறேன். இது கண்டினியூ இருக்கு. அதுக்கு போய் எங்க மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஊர்ல இருந்து வராங்க. அவங்களே நாங்க இவங்க என்ன போகண்டா அப்படிங்கிறாங்க. இல்ல
நல்லா இருக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போறேன். போறீங்க. ஓகே. அப்பதான் உங்களுக்கு அப்பவே உங்களுக்கு பிடிக்குது கொஞ்சம். பிடிச்சு. பாட்டு ஏன்னா நம்மளுக்கு கிறிஸ்துவ தானே. சரி சரி. நானுமே ஆக்சுவலி கூடுதல் இருந்தாலும் நான் ரோமன் கட்டில இருக்கும்போது நான் எல்லா சிறுவத்தும் கும்பிடுவோம். சரி சரி. தொட்டுலாம் கும்பிட சொல்லுவாங்க, சரி. கும்பிடுவோம். ஆனா ஜீசஸ் மேலதான் எனக்கு எப்பவுமே நான் ப்ரேயர் பண்றது. சரி சரி. நான் ஜீசஸ் சிறுவை இதைத்தான் நம்ம பற்றி பேசும்போது எனக்கு கூடுதல் இருக்கு. ஸோ எனக்கு இது நல்லா பிடிச்சிருந்தோன்னா நாங்கள் மறுபடியும் கண்டினியூவா போகிறோம். ஆர்ச்சிக்கும் வராதுக்காண்டி இங்கே சர்ச்சு விடல, இங்க சர்ச் ஃப்ரைடே இங்க போவோம், மற்ற நாளைக்கு வச்சா இங்க போறோம். இப்படிதான் போயிட்டு இருந்தோம். அப்போ நவம்பர் டிசம்பர்ல ஒரு ஊழியக்காரங்களை கொண்டு வரோம். நீங்க உங்களுக்காண்டியே கொண்டு வரேன்னு அந்த பாஸ்டர் சொல்றாரு. சரி யாரும் வரட்டு, நம்ம தான் அசைய மாட்டோம், இப்படிதான் நான் பேசினேன். அவரு சிரிச்சுக்கிட்டாரு. அப்போ 2002 டிசம்பர் 24 ஊழியக்காரர் ஃபெலிக்ஸ், ஆமா இப்பவும் பிரதர் தான் இருக்காரு, அப்பவும் பிரதர், ஆமா ஃபெலிக்ஸ் பிரதர் தான் வராப்புல. அப்போ வாலிப, அவங்க வாலிபங்க பையன் தான். அப்போ நான் முதல்ல என்ன மீட் பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு ப்ரேயர் பண்றோம். நல்லா ப்ரேயர் இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்து. ஏன்னா மறுநாள் டிசம்பர் 25 எங்களுக்கு ரோமன் கத்தோலிக்ல சர்ச்சு, நாங்க அங்க மாசுக்கு போயிடுவோம். ஏன்னா இப்போ திரும்ப 26, 27 நடக்குது. அந்த மீட்டிங்லாம் நாங்க அட்டென்ட் பண்றோம். 27 டிசம்பர் 27 2002 அன்னைக்கு மீட்டிங் இருக்கும்போது ஒர்ஷிப் நடந்துட்டு, இவருக்கு ஒர்ஷிப் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபெலிக்ஸ் பிரதர் பேசுறாரு. அப்போ அந்த அந்த ஒர்ஷிப்போட கூட அவர் சொல்றாரு, பரிசுத்தாவினுடைய அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெறணும், யாருக்கெல்லாம் விருப்பமோ அவர் அந்த ஒர்ஷிப்லயே பேசுறாரு. யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க கண்ணை மூடிட்டு கேளுங்க, எனக்கு பரிசுத்தாவியானவர் கேக்குறாங்க. நான் அங்க வேடிக்கை பார்க்க தான் போயிருக்கேன். சுத்தமா எனக்கு பரிசுத்த, எனக்கு அதுதான் சொல்ல, நான் வேடிக்கை பார்க்க போயிருக்கேன். இவரு சொன்ன உடனே பாட்டு படிக்க பிடிக்கும், மெசேஜ் கொடுத்து ஆண்டர் விட்டு. ஆமா எனக்கு பரிசுத்தாவியனுடைய இதை பற்றி கிடையாது, சுத்தமா கிடையாது. அப்போ இவர் சொல்றாரு, நம்மளும் கடவுள், இவர் பொய் சொல்றாரா உண்மை சொல்றாரு பாப்போம். நான் அங்க போயிருக்கிறதே இதுக்குதான் போயிருக்கிறேன். ஆமா. அப்போ அங்க போயிருக்கும் போது அவரு பரிசுத்தாவி கண்ணு மூடிட்டு கேளுங்க, கண்ணு மூடிட்டு யாரு உங்களுக்கு பரிசுத்தாவி வேணுமோ நீங்க கேளுங்க, பரிசுத்தாவி வேணும் உங்ககிட்ட வருவாரு அப்படின்னு. நான் அங்க ஃப்ரெண்ட்ல நின்றுட்டு தான் கையடிச்சு பாட்டு படிச்சுக்கிட்டு எனக்கு பரிசுத்தாவி வரட்டும் அப்படின்னு சும்மா நான் ஒரு தமாசா விளையாட்டுக்கு தான் கேக்குறேன். நாங்க வேடிக்கை பார்க்க போனவன், வேடிக்கையா தான் கேக்குறேன். கண்ணை மூடணும்னு ஒரு புறா நேர என் மேல முட்டதுக்கு வருது. நான் கண்ணு திறந்துருக்கும் போது கண்ணை மூடுற புறா வருது, உடனே கண்ணை திறந்து பார்த்தா ஒண்ணும் இருக்காது, திரும்ப கண்ணை மூட. அப்போ அதுக்கு பிறகு இப்படி அதாவது நான் இப்படி சரியா எப்படி வந்தாலும் அந்த புறா வரும். நான் என்னடா இப்போ நான் அங்க வேடிக்கை பார்க்க போனவன், இப்ப நான் அங்க வேடிக்கை போடுறா, நான் ஆடுறேன் என்ன அறியாம. அப்போ அவர் ஃபெலிக்ஸ் பிரதர் கை வச்சு ஒரு தடவையா வச்சுட்டு வர்றாரு. நான் நினைக்கிறேன், நான் என்ன சொல்லணும்னா எக்கறந்தோன்னு நம்ம மேல கை வச்சிடக்கூடாது, இதான் என்னுடைய ஒரு இது அப்படின்னு அவர் திரும்பவும் சொல்றாரு, கண்ணு மூடி கேளுங்க தருவார். இப்படி சொல்லவும் அவர் பக்கத்துலதான் வர்றாரு. நான் கண்ணை மூடிட்டு 3வது வாட்டி கேட்கிறேன், பரிசுத்தாவியே எனக்கு வேணும்னு சொல்லவும் அந்த நிமிஷத்துல என்ன ஆச்சரியத்துல அப்படி தூக்கி கொண்டுங்க விழுந்தது. ரொம்ப தூரத்துல ஒரு குறைஞ்சது ஒரு 5-6 அடிக்கு அந்த பக்கத்துல போய் பின்னாடி விழல, தூக்கி எரிஞ்சு போட்டேன், தூக்கி எறியப்பட்டேன். அதுக்கு ஒரு தெரியல எனக்கு, அது ஆமா அந்த கண்ணை மூடுறவன அது தூக்கி எரிஞ்சதுதான். அங்க விழுந்து அங்க லேடிஸ் அந்த பக்கத்துல சேர் எல்லாம் பிளாஸ்டிக், ஒரு 4-5 சேர் எல்லாம் உடஞ்சு போச்சு. ஏன்னா நான் அப்போ உடம்பு நல்லா ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப நல்ல தடியாடு ரொம்ப இதா இருப்பேன், ஒர்க் நான் பயங்கரமா வேலை பார்ப்பேன். உடஞ்சி அவங்க அப்படி கிடந்திருக்கேன் எனக்கு தெரியாது. எல்லாரும் பிரேயர் முடிச்சுலாம் போயிட்டாங்க. என்னுடைய மனைவியும் என் பிள்ளைகள் 2 பேர் அழுதுட்டு இருக்காங்க. ஏன் இந்த அவங்களுக்கும் இது புதுசு, எதுவுமே அவரு ஃபெலிக்ஸ். அப்ப நான் எல்லாரும் போயிட்டு 3 மணி நேரத்துக்கு மேல நான்
டங்ஸ் எனக்கு அப்பவுமே. ஓ பேசிடுறீங்க. அப்பவுமே நான் வந்து அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது தெரியாது. தரிசனம் என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியல. எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நான் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கேன். என் உடம்பு இப்படியேதான் ஆட உடம்பு குலுங்கிட்டு இருக்கு. இப்ப எல்லாருக்கும் வேடிக்கை பொருள் நான். அப்பதான் அவர் சொல்ற ஒரு வார்த்தை கேக்குது, விட்டுருங்க, அது வந்து கட்டுகள் அவருதுன்னு. இந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் எனக்கு கேக்குது. பிறகு எல்லாம் ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகுதான் நான் நார்மலா இருந்தாலும் எனக்கு இருக்க முடியும். இப்படியே இப்படிதான் ஆடிக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே கை இப்படி பிடிச்சு வைப்பா நிக்காது, உடம்பு அப்படியே ஆடிட்டு தான் இருக்கிறேன். அந்நிய பாஷை பேசிட்டு தான் இருக்கிறேன். ஆனா இப்ப நார்மலா இருக்கேன். நார்மலா பார்க்க முடியும், கேட்க முடியும், ஆனா என்னால இருக்க முடியாது. கிட்டத்தட்ட மோர் தென் 3 hours. அப்போ நடக்க இல்ல அதுக்கு இல்ல அவங்க என்ன நார்மலா இருந்து நான் ஆடிட்டு தான் சேர்ல எடுக்க வச்சிருக்காங்க. என்னுடைய இது அந்நிய பாஷை பேசிட்டு தான் இருக்க, நம்ம கூர்ல நடுங்கிட்டு பேசுற மாதிரி அந்த நான் பேசிட்டு தான் இருக்கேன். என்னன்னு என்ன தெரியாது, அந்நிய பாஷையில பேசிட்டு இருக்கேன். அதுதான் சொல்றாங்க இதான் அந்நிய பாஷை அப்படிங்கிறது. அவங்க சொல்ல எனக்கு தெரியும் அந்நிய பாஷை. நிக்கவே இல்லை, வீடு வரைக்கும் பேசிட்டு தான் வந்தேன் அன்னைக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அந்நேரம் எந்திரிச்ச அப்புறம்? எந்திரிச்ச அப்புறம் எனக்கு கிண்டல் பண்ணிருக்கீங்க, நிறைய கிண்டல் பண்ணிருக்கேன். இப்ப வந்து இல்ல இப்ப உடனே அடுத்தால வந்து எனக்கு கோபம் வரணும். ஏன்னா என்ன இப்படி ஆயிட்டு என்ன கோபம் வரல. அதே சேம் டைம் கெட்ட வார்த்தை வர மாட்டேங்குது. அப்போ இப்ப எனக்கு வந்து நான் மேல் ஸ்டெப் போறேன். என்ன சொல்ல வரேன்னா, நான் ஆர்சி சர்ச்சில் இருக்கும்போது சிலுவை நாக்கில் வரைஞ்சிட்டே இருப்பேன். எவரி நியூ இயருக்கு நான் இனி இந்த வருஷத்துல ஏன்னா ஒரு ஒப்பந்தம் பண்ணுவோம். அரசியல் ஒரு எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு ஒப்பந்தம் பண்ணுவாங்க, இனி வரக்கூடாது. இது அதாவது 1ஆம் தேதி எதை செய்தோ அதுதான் எல்லா வருஷம் முடிஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணு. வெளியே வராது, யாராவது மிச்சுன்னா உடனே கெட்டார்த்தம் தான் போடுறது. இவ்வளவு கெட்டார்த்த பேசின ஆளு என் வீட்டம்மா எவ்வளவு சொல்லுவாங்க, கெட்டார்த்த பேசணும், நான் பேச மாட்டேன், அழுற அளவுக்கு நான் பேசுவேன். அப்படிப்பட்ட ஆளு இப்போ கெட்டார்த்த நான் பேச சொன்னாலும் அன்னைக்கு போனது இது வரைக்கும் கத்தோடைய பெரிய மாற்றத்துல நானே இதுதான் உண்மை அப்படின்னு வாரேன். ஆனா குடும்பத்தினுடைய பாராதனால நான் கத்தோலிக்க சபைக்கு போகாம இருக்கல. ஏன்னா எங்களுக்கு வந்து பிள்ளைங்க 2 பேருமே ஞானஸ்தானம் அங்கதான் எடுத்துருக்காங்க. இனி கம்பெனியன் எடுக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் அங்க வேணும். 2 போய் இங்க உள்ள எங்களுக்கு தூத்துக்குடி மேற்றாசனம் எங்களுக்கு. அப்போ அங்க இருந்து கனெக்ஷன் எங்க ஊருக்கு உண்டு. எங்க ஊரு ஒரு ஜாதி ஒரு மதம் அப்படிப்பட்ட கட்டுப்பாடு உள்ள ஊரு. அப்ப எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த இதனால நாங்க தெரியாம தான் ஃபாலோ பண்ணோம். இப்படி இருக்கும்போது 27 நடந்திருக்கு. 29 மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன். 29 அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த டைம்ல எல்லாம் இங்க இவங்களுக்கு இந்த சர்ச்சுக்கு வந்ததுன்னா 500 பில்ஸ் இங்க உள்ளது 5 ரூபாய்னு சொல்லுவான். இதுதான் காணிக்கை போடுவது. நான் வாலிப நாட்கள்ல 1 ரூபா காயின் 100 பில்ஸ் சொல்லுவோம். ஒரு காயின் தான் போடுவோம். கல்யாணம் முடிஞ்ச பிறகு 500 பில்ஸ் ஆச்சு. ஏன்னா அப்ப பிசினஸ் மேன் ஆயிட்டு இருந்தேன். இப்பவும் 500 பில்ஸ். முதலா ஆண்டவர் 2022 டிசம்பர் 29ஆம் தேதி என்கிட்ட பேசுறாரு, இந்த ஊழியக்காரருக்கு நீ ஒரு 50,000 ரூபாய் காணிக்க கொடுன்னு. சத்தம் கேக்குது. தெளிவா சொல்றாரு, தெளிவா. ஏன்னா நான் பரிசுத்தாவியனர் அன்னையில இருந்து எனக்கு பரிசுத்தாவியனர் பேசுறதை நான் கவனிக்கிறேன். நான் அப்பதான் பிரேயர் பண்ணலாம் புறப்பட்டுறேன். எனக்கு வந்துச்சு பிரேயருக்குலாம் பைபிள் வாசிக்கிறது. நான் ஏற்கனவே பைபிள் வாசிப்பேன். டெய்லி நைட்டு பிரேயர் பண்ண காலையில எழுந்திக்கும் போது எனக்கு ஒரு அதிகாரம் படிக்காம போக மாட்டேன். இப்படி ஒரு சின்ன சின்ன கோட்பாடுகள் வச்சிருப்பேன். சோ அந்த பாவத்துல இருக்குன்னா இப்போ வந்து பரிசுத்தாவியனர் பேசுறாரு, நீ கொடுங்கிறாரு. ஆண்டவரை கொடுங்குறீங்க, ஏன்ட்ட ஒண்ணு நீ போய் சொல்லு. அப்ப இதை வந்து நான் அந்த ஊழியக்காரர் வந்து ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொல்றேன், இப்படி ஆண்டவர் பேசுறேன். என்ன சொன்னார் சொல்லுங்க அப்படின்னு. இப்படி உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் தர சொல்றாரு, காணிக்கை கொடுக்க சொல்றாரு. அவரு உடனே 50 ஏன்னா அவரு அது வரைக்கும் காணிக்க அவர் வந்து என்ன சொன்னார், உண்மையான அவர் சொன்னது, நான் என்னை பற்றி முதல்ல சொல்லுது, நீங்க எனக்கு முதல்ல தகுதியா அவர் சொன்ன வார்த்தை இதுதான்.
பெலிக்ஸ் வார்த்தை சொன்னது, இதுக்கு நான் தகுதியா? ஏன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் என்னை பற்றி, என்கிட்ட ஒரு டேபிளுக்கு ஒரு சேர் மட்டும், வேற எதுவுமே கிடையாது, எனக்கு ஆபீஸ் கிடையாது, எனக்கு சர்ச்சு ஒண்ணுமே கிடையாது. நான் இவங்க ஊழியத்துக்கு நான் ஹெல்ப்பா இருக்கேன், நான் இப்படி மீட்டிங்ல மெசேஜும் கொடுக்க போவேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. எனக்கு அது தெரியாது, ஆண்டவர் தர சொல்லிட்டாரு. இதுக்கு என்ன வேணும்? அப்பதான் இவருக்கு எனக்கு இதெல்லாம் ஒண்ணு. அப்பதான் ஆண்டவர் திரும்ப பேசுறாரு. இதுல என்னன்னா இன்னொன்னு முக்கியமான சொல்லணும், இவருக்கு 50,000 ரூபாய் நான் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் சொன்னாருன்னு உங்ககிட்ட சொன்ன உடனே யாரு அவங்கள கூட்டிட்டு தாங்களோ அவங்களுக்கே பொறாமாயிடுச்சு. அவங்க திரும்ப ஏன்ட்ட சொல்றாங்க, பிரதர் நம்மளுக்கு நிறைய செய்ய வேண்டியிருக்கு பிரதர், நம்மளுக்கு நிறைய நம்ம ஊழியத்துக்கும் தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. பாருங்க கொடுக்க. அதுக்கு பிறகு பெலிக்ஸ் அவங்க இங்க இருக்கு வரைய விடாம ரொம்ப அதுக்கு பிறகு ரொம்ப இதாச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கடவுளுடைய ஊழியத்தை செய்யறவங்களுக்கு இப்படி ஒரு எண்ணங்கள் வந்துருது. அந்த டைம்ல ஆண்டவர் அதுக்கு பிறகு பேசுறேன், இவருக்கு என்ன அவங்க கை விடுறாங்க. அதுதான் அதுக்கு பிறகு நாங்க புரிஞ்சுக்கிட்டது. அப்ப இவருக்கு கைடன்ஸ் நானும் அவரு என்னை விட இளையதா இருந்ததுனால அவருக்கு அப்ப இப்போதைக்கு அந்த டைம்ல என்ன பண்ணா இவருக்கு மெசேஜ் ரொம்ப டாப்பா இருக்கும். அப்ப அதை ஒரு MP3 போட்டு கொண்டு வந்தாரு. அதை நான் தான் வித்து நிறைய கொடுத்தோம். அப்படிங்கும் போது நம்ம ஏன் நீங்க அவங்க வெளியிடத்துல எல்லாம் கொடுத்து போடுறாங்க, ஏன் இது நீங்களே பண்ண VCD போடலாமே, ஏன்னா அப்பதான் VCD வரப்படுறது. அப்போ இந்த 50,000 ரூபாய்க்கு பொருளா வாங்கி அவருக்கு கொடுக்குறோம். அதாவது ஆண்டு தொட்டுட்டாரு. இப்போ அவரு பெலிக்ஸ் பிரதர் சொல்றாப்புல, நீங்க எப்படியாவது மூழ்கி ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்னு சொல்றாப்புல. இது எங்களுக்கு எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன்னா நாங்க ரோமன் கத்தோலிக்கல படிச்சிருக்கோம், ஒரே ஞானஸ்தானம் தான் உண்டு, ஒரு கிறிஸ்து ஒரு ஞானஸ்தானம், இப்படிதான் படிச்சிருக்கோமே. அவரு இல்ல எனக்கு விளக்கம் கொடுக்க பாக்குறாரு, நான் அதை ஏத்துக்கிட்ட மாதிரி இல்லை. அவர் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கோம். ஞானஸ்தானம் கண்டிப்பா மூழ்கி எடுக்கிறது தான், சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு பிறகு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது நானும் என்னுடைய மனைவியும் 2003 ஜனவரி 10ஆம் தேதி பிள்ளைகள் 2 பேரும் வீட்டுல விட்டுட்டு நாங்க போய் 2 பேரும் தனியா யாருக்கும் தெரியாம போய் அங்க போய் நாங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தோம். நான் எதை சொன்னாலும் எங்க அவங்க அதுல அவங்க ஆச்சரியம் இருந்துச்சா நீங்க இவ்வளவு மாறிட்டீங்க அப்படிங்கிறது? அதுனாலதான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, அது உண்மையான மாற்றம். அந்த கெட்ட வார்த்தை போன பிறகு இந்த 10 நாளைக்கு இந்த இதுல 27 எடுக்கிறோம், இதுல 4 நாள், அங்க 10, கிட்டத்தட்ட 2 வீக்ஸ். இதுல ஆண்டவருடைய அதிசயத்தை கண்டதுனால அவங்க ஒத்துக்கிட்டு நாங்க ஞானஸ்தானம் எடுத்தோம் 2003. ஆமா, அப்படி அதான் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. நாங்க 2002 ஜனவரி 10ஆம் தேதி நாங்க 3ஆம் தேதி 2003 ஜனவரி 10 நாங்க ஞானஸ்தானம் சர்ச்சுக்கு போனோடனே அப்ப அங்க இருக்கும்போது தான் இந்த சர்ச்சுக்கு நாங்க கூட்டிட்டு போன RC ரோமன் கத்தோலிக்கல தான் கூட்டிட்டு போன ஒரு குடும்பத்தை, நாங்க நிறைய குடும்பத்தை அங்க கூட்டிட்டு போயிருக்கோம். அந்த சும்மா சாதாரண ஆளு தான் இறந்து போனாரு. இப்போ கில்ட் பெட்ரு அப்படின்னு வீட்டுல நாங்க இருந்து பிரேயர் பண்ணிக்கிறோம். இந்த வீட்டை ஜெப வீட்டா மாத்த போறேங்கிறாரு. நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், தரிசனம் முக்கியமான பெரிய பெரிய பாஸ்டர் ஊழியக்காரங்க பெரிய இவங்க மூலமா தான் வரும்னு இல்ல, சாதாரண ஒரு மனுஷன் அற்பமா என்ன ஒரு சின்ன சம்பளத்துல இருந்தவர் தான், அவர் பாவப்பட்ட கஷ்டப்பட்டவங்க தான், அவர் மூலமா பேசுறாரு. நாங்க அதை ஏத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீக்கே வீட்டுல பிரேயர் எங்களுக்கு 2 பேருக்கும், என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் பிரேயர் நடத்தவோ கைட் பண்ணவோ எதுவும் தெரியாது. அப்ப ஆண்டவர் எங்க இந்த ஜெப வீட்டை, இப்போ இந்த வீடு இன்னைக்கு பாருங்க 2003 ஆரம்பிச்ச ஜெப வீடு இன்னைக்கு 21 வருஷம் இது வரைக்கும் இந்த ஜெப வீடு நடந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் நடத்துறாரு, நாங்க இல்ல, ஒண்ணுமே கிடையாது, நாங்க கர்த்தர் நடத்துறாரு. அந்த டைம்ல எல்லாம் இப்பதான் நாங்க லீவுக்கு ரொம்ப போனா யாரையும் பார்க்க மாட்டாங்க. அந்த டைம்ல நாங்க லீவு போனா கூட வீடு திறந்து வச்சிருவோம். அவங்க ஒரு நாள் கூட உணவோட பிரேயர் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் சாப்பாடும் கொடுப்பாங்க. இப்படி ஆண்டவர் இந்த ஜெப வீட்டை ஆரம்பிச்சார். இந்த டைம்ல எனக்கு என்ன பண்ணா நிறைய வரங்கள் தந்திருந்தார். அதுல இருந்து எனக்கு சுகமளிக்கும் தந்திருந்தாரு. தீர்க்க தரிசனம் சொல்லுது, அதாவது எப்படி எல்லாம் எந்த இதுல நடக்கிறது, சத்துரு சாத்தான் எல்லாரும்
ஊழியக்காரங்களாம் வந்து ஓடிடுவாங்க எங்க சர்ச்சில். நாங்க நின்று ப்ரேயர் பண்ண காண்ட சொல்லுவாரு. சத்துருவை நான் கண்ணால பார்க்க வச்சிருக்கிறேன். ஆமா. இப்போ எனக்கு நிறைய நேரம் ஆண்டோடைய சமூகத்துல இருக்க முடியல, ஏன்னா தொழிலுடைய காரணத்தினால. ஆண்டவர் அவ்வளவு இது பண்ணி, நான் இதுல மெயினா என்ன சொல்லணும்னா, இந்த 2003 எப்போ அதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு எல்லாம் சம்பாதிச்சனோ எதுவுமே எங்கிட்ட கிடையாது. 2003க்கு அப்புறமா முன்னாடி சம்பாதிச்சு 2003ல முடிஞ்சிருச்சு. 3க்கு பிறகு சம்பாதிச்சுதான் இப்ப இருக்குது. என் கையில ஆண்டவர் தந்திருக்கிறது வந்து முன்னாடி சம்பாதிச்சது நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன். குடும்பத்துக்கு, அண்ணன், இங்க எல்லாருமே எந்த பணமும் இல்ல. ஆமா. 2003 இப்ப எங்கிட்ட இருக்கக்கூடிய, அதாவது சொல்லணும், லேண்ட்னாலும் சரி, சொத்தோ எதுவுமே, நகைனாலும் சரி, 2003க்கு பிறகு எப்போ ஆண்டவர் என்னை தொட்டு அவர் தந்த ஆசீர்வாதம் தான். 2004 இருந்து எனக்கு நல்ல பீக்கல் இருக்கு. இந்த டைம்ல நிறைய ஊழியக்காரங்கள்லாம் வருவாங்க. ஊழியக்காரங்கள நல்லா நம்மளுக்கு நிறைய தெரியாது. அப்போ கனம் பண்ணணும் இது பண்ணும்போது ஊழியக்காரங்கள ஒரு பிசினஸ், உங்களை ஒரு பிசினஸா நீங்க இப்ப கேரேஜ்லயே இருக்கிறீங்க, உங்களையும் ஒரு பிசினஸ் இதாக்கணும். அவங்களுக்கு நான் வந்து அப்பவுமே ஆண்டவர் லட்சம் அவங்களுக்கு தேவைன்னா எனக்கு, ஏன்னா எனக்கு இப்படி இதுக்கு இப்போ வந்தாங்க லட்சத்துல தான் காணிக்க கொடுக்கும். அந்த டைம்ல லட்சமா தான் கொடுப்பேன். 50 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், அதுக்கு பிறகு குறைஞ்சதுலாம் கிடையாது, லட்சமா தான் கொடுக்குறது. அந்த அளவுக்கு கொடுக்க வச்சாரு ஆண்டவர், கொடுக்க வச்சு. இப்படி இருக்கு 2004 அந்த ஊழியக்காரர் தான் மெசேஜ் கொடுக்காரு. அந்த மெசேஜ்ல நான் மாறுறேன். 2004 பிறகு அங்க ஆர்சி சர்ச்சுக்கு அந்த பேசிட்டாரு, போக கூடாதுன்னு போகல. இப்ப அந்த ஊழியக்காரருக்கு நான் நிறைய பெலிக்ஸுக்கு கொடுத்துருக்கேன். பெலிக்ஸையும் அந்த ஊழியக்காரருக்கு சர்ச்சுக்கு, அவங்க சொந்த சர்ச்சு இருக்கு அங்க, அங்க அனுப்பி இருக்கிறாரு. நானும் அங்க போயிருக்கிறோம். அவங்களும் எங்களை நல்ல, அவங்க குடும்பம் எல்லாரும் சேர்ந்து எங்களை நல்ல கனப்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு பிசினஸ் மேன், உங்களை பெரிய பிசினஸ் மேனை கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவரு தான் முதல்ல என்னைய துபாய்க்கு கூட்டு போயிருக்கிறாரு. அங்க ஒரு பிசினஸ்காண்டி அறிமுகப்படுத்தினாரு. ஒரு சயின்டிஸ்ட் கூட. அவரு இப்போ பேரை சொல்ல விரும்பல, ஏன்னா இறந்து போயினாரு. இதனால விளைவுண்டு. ஒரு பிசினஸ்க்காக துபாயில மீட் பண்றீங்க. இவர் வந்து ஊழியக்காரர். ஊழியக்காரர் சாதாரண அவருடைய மெசேஜ் எல்லாம் நான் அப்படியே மெசேஜ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு மனப்படம், அவ்வளவு ஒரு திறமை உள்ளாரு. நல்ல இங்கிலீஷ் பேசுவாரு. ஒரு சின்ன பையன், அவரும் சின்ன பையன் தான். அவ்வளவு திறமை உள்ள மனுஷன். அவரு என்ன பண்ணாரு, அங்க கூட்டிட்டு போயிருந்தாரு. அந்த நம்பிக்கை பிசினஸ்க்கு கூட்டிட்டு போறாரு. முதல்ல நான் அவுட் ஆஃப் ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்கு கூட்டு போறாரு. அங்க அறிமுகப்படுத்துறாரு. அந்த டைம்ல தான் சொல்றாரு, ஒரு பிசினஸுக்காண்டி ஒரு 3 பேரை கூட்டிட்டு வரும், அதுக்கு விசா வேணும். எனக்கு 2007 எனக்கு வந்து பஹ்ரைன்ல வந்து பிசினஸ் மேன் இன்வெஸ்டர் நான் வந்து எடுத்துட்டேன். சிஆர் எடுத்துட்டு உங்களை லைசன்ஸ் எடுத்தாச்சு. அப்போ நான் வந்து இப்பவும் நான் என்னுடைய செல்ஃப் விசா, எனக்கு ஸ்பான்சர் யாரும் கிடையாது, என்னுடைய சொந்த விசா. அப்ப நான் யாரு வேணாலும் அவங்களுக்கு விசா கொடுக்கலாம், விசிட்டிங் விசா கொடுக்கலாம், கம்பெனி விசா கொடுக்கலாம். சோ அப்ப 3 பேருக்கு கம்பெனி விசிட்டிங் விசா போடுங்க, அவருக்கும் எனக்கும் ஒரு விசா போட்டு விடுங்க, 4 பேருக்கும் விசா போட்டு இவங்க பிசினஸ் பார்க்க வராங்க. அப்போ தங்குறதுக்கு ஹோட்டல்ல அதே மட்டும். கடைசியில என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட், என்னுடைய கார் அவங்க கூட்டிட்டு போறதுக்காண்டி பண்ணேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிசினஸ் ட்ரிப்பு முடியுது, எல்லாம் இதா இருக்கு, என்ன ஒருக்க வர வேண்டி இருக்கும், நாங்க ஊருக்கு போனா ஹோட்டல் பில் எல்லாம் நான் கட்டுறேன். ஆல்மோஸ்ட் இங்குள்ள இன்னைக்கு லட்சத்துக்கு வந்து அது 10 lakhs ஆச்சு இன்னைக்கு. அன்னைக்கு வந்து 4,500. இது வந்து 2000 அரௌண்ட் ஐ திங்க் 2010 நடக்குது. நீங்க கட்டுறீங்க, நான் கட்டுறேன். அதுக்கு பிறகு கட்டிட்டு நாங்க ஊர்ல போய் தருவேன்னாங்க. வரல. நீங்க கட்டிருக்கீங்க. இல்ல நீங்க கட்டுறீங்க, நான் அங்க கொடுத்துருந்தேன் அப்படின்னாங்க. ஆமா, ஊர்ல கொடுத்துருந்தேன்னாங்க, யாருமே கொடுக்கல. அப்புறம் திரும்ப அதுக்கு இடத்துல இல்லன்னா என்ன ரெடி ஆயிடுச்சு, இப்போ இங்க வந்து தந்துடலாம், இங்க பிசினஸ் வந்து பெரிய அமௌண்ட் கிடைக்கும், உங்களையும் நாங்க ஒரு பார்ட்னரா வச்சு விடுவோம், உங்களுக்கு ஒரு ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரிப் வர்றாங்க. 2011 12 வராங்க. ஏற்கனவே அது உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கல, சந்தேகம். அது இவர் சொல்லிட்டாரு. இவர் சொன்ன இவர் நம்பிக்கை ஆயிடுச்சு. ஆனா இப்போ அவங்க வந்து உங்களையும் ஒரு பார்ட்னரா எல்லாம் வைக்கிறாங்க, நீங்க இப்படி கொடுத்ததுனால உங்களுக்கு ஒரு ஷேர் தர்றாங்க,
சரி அப்போ மனுஷனுடைய ஆசீர்வாதம் கர்த்தர் இப்படி உழைக்கிற சொல்லிட்டார். ஏன்னா நான் இதை இந்த சாட்சி நான் எதுக்காண்டி சொல்றேன்னா, கர்த்தரை உண்மையா ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய அதாவது ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் ஊழியக்காரங்க மூலமாக நம்ம வஞ்சிக்கப்படுறோம். ஏமாந்து போறாங்க. புரியுது புரியுது. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் சொல்றேன். அப்போ இப்ப என்ன ஆச்சு,